கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னது போல விசுவாசமானது நம்பப்படுவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற என்ன வார்த்தைனா, விசுவாசம். இந்த வசனத்தின்படி இந்த காலவேளையில நீங்க எதெல்லாம் அவருடைய சமூகத்துல நம்பி இருந்தீங்களோ, விசுவாசத்தோடு உறுதியா இருக்கும் போது கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல பிரவேசிக்க போகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எல்லா காரியத்தையும் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது உம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் எல்லாம் செய்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி விசுவாசமான நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்குன்னு சொன்னது போல இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.